இந்தியாவின் லண்டனில் வீட்டினை ஆபத்தான நிலையில் வைத்திருந்த இந்திய குடும்பம் ஒன்றுக்கு 9,000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஹரோ பகுதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்படும் அபாயம் அதிகமாக இருந்ததை கண்டுபிடித்த அதிகாரிகள் அந்த வீட்டின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்துள்ளனர். எக்வேர் பகுதியில் உள்ள 4 படுக்கை அறைகளை கொண்ட இந்த வீடு பல தனித்தனி பிரிவுகளாக மாற்றப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டிருந்தது. வீட்டின் வெளியே குப்பைகள் அதிகம் குவிந்து கிடப்பதாக வந்த முறைப்பாட்டை தொடர்ந்து நகரசபை அதிகாரிகள் அங்கு சோதனையிட்டனர். இதன்போது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பல விடயங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். வீட்டில் புகை எச்சரிக்கை கருவிகள் இல்லை. பழுதடைந்த பாய்லர் பயன்பாட்டில் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக அங்கு பலத்த எரிவாயு கசிவு இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அவசர கால பொறியாளர் அழைக்கப்பட்டு அந்த வீட்டில் வசிப்பவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். அங்குள்ள பிரச்சினைகள் சரியாகும் வரை எவரும் வசிக்கக்கூடாது என அவசர கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வீட்டின் உரிமையாளர் கமில் திரிவேதி தீயணைப்பு மற்றும் மின்சார பாதுகாப்பு சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறியதோடு அதிகாரிகளின் கோரிக்கைகளையும் அலட்சியப்படுத்தியுள்ளார். மேலும் அந்த வீடு உரிமம் பெறாத ஒரு வீடாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. இது தொடர்பான வழக்கு வில்ஸ்டன் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. பாதுகாப்பு கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தியமைக்காக நீதிமன்றம் கமில் திரிவேதிக்கு பல்வேறு பிரிவில் அபராதம் விதித்துள்ளது. அதற்கமைய குற்ற செயலுக்கு 5,000 பவுண்ட் அபராதமும், பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடாக 2,000 பவுண்ட் அபராதமும், நீதிமன்ற செலவுகளுக்கு 2,000 பவுண்ட் அபராதமும், மொத்தமாக 9,000 பவுண்டுகள் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த நகரசபை உறுப்பினர் பிரீட்டிஷ் பட்டேல், வாடகைதாரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகள் அயராது உழைக்கின்றார்கள். எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தும் உரிமையாளர்கள் இத்தகைய கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.